ரேஷன் அட்டை உள்ளவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு 3 அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போது ரேஷன் கடைகளில் யார் யாரெல்லாம் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய் அப்படிங்கிற இந்த 3 வகையான கார்டு வைத்திருக்கிறவங்க வருகிற ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளாடி உங்களோட கைரேகை வந்து பதிவு பண்ணியிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து அப்டேட்டில் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட்டில் இருக்கணும். இது நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து செல்லாது, ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ரேஷன் பொருட்களும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து அளிச்சிருக்காங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போது வரப்போகிற எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் கார்டுக்கு வரப்போகிற எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உதவித்தொகை கொடுக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விதமான ரேஷன் அட்டைகளுக்கு தான் இந்த உதவித்தொகை கொடுக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கைரேகை பதிவு 70% குறைப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 26,618 முழுநேர கடைகள் வந்து இருக்கு. அண்ட் 10,710 பகுதி நேர கடைகளும் இருக்கு. ஸோ இப்படி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனைக்காக பிஓஎஸ் கருவி மூலம் பொருட்கள் வந்து விநியோகிக்கப்பட்டு வந்துச்சுங்க. விநியோகத்திற்கான ரசீதும் வழங்கப்பட்டு வந்துச்சு. இந்த மின்னணு எந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை உறுப்பினர்கள் வந்து உங்களோட கைரேகை வச்சா மட்டும்தான் ரசீது போடும் வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வந்து வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்படி நீங்கள் கைரேகை வைக்கும்போது ரேஷன் அட்டையோட இணைக்கப்பட்ட ஆதார் அட்டைகளில் இருக்க கைரேகை மாதிரியே ஒத்துப்போனால் மட்டும்தான் பொருட்கள் வந்து வழங்கப்படும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைரேகை பதிவு வந்து 40% இருந்தாலே பொருட்கள் வந்து விநியோகம் செய்ய முடியும். பட் இப்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைரேகை பதிவு வந்து 90% துல்லியமாக ஒத்துப்போகணும். அப்படி 90% கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் பொருட்கள் வந்து விநியோகம் செய்யப்படும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு கைரேகை பதிவு பண்ணுறதுக்கே ஒரு 2-3 தடவை வந்து ட்ரை பண்ணுவாங்க. 2-3 தடவை வந்து கைவிரல் வந்து வைக்க வேண்டி இருக்குது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, அதிக நேரம் வந்து ஆகுது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கைரேகை பதிவு பண்ணாலுமே சம்டைம்ஸ் கைரேகை பதிவு வந்து சரியாக வராது. ஸோ இதனால் கருவிழி பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்பட்ட ரேஷன் பொருட்கள் வந்து விநியோகிக்கப்பட்டு வந்துச்சு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் நேரம் தான் எடுத்துச்சு. ஸோ இதனால் கூட்டுறவுத்துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டதுனால இந்த கைரேகை பதிவு வந்து 90% இருந்து 70% குறைக்கப்பட்டது. ஸோ இதனால் பொதுமக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்தை விட அதிகமாகவே பொருட்கள் வந்து வழங்கப்படுது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 70% இருந்து இன்னும் 10% குறைப்பதற்கான வேண்டுகோளும் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது முன்னே விட கைரேகை பதிவு வந்து ஒரு முறை வைத்தாலே போதும், முன்னாடி விட இப்போ ரொம்ப வேகமாகவே பில் போட முடிகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இடை எந்திரத்துடன் பிஓஎஸ் கருவி இணைப்பு மற்றும் இணையதள வேகம் வந்து குறைவு காரணமாக காலதாமதம் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
மக்கள் வந்து அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதற்கும் தீர்வு கண்டால் சரியாக இருக்கும் என்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.